வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி பனானா சிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. கொஞ்சம் டிப்ஸ் தான் இருக்குது. வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 3 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். அதாவது நேந்திரம் பழத்தில் நல்ல விளைஞ்ச காயாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். தண்ணி ஒரு 3 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணியில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1.5 ஸ்பூன் உப்பும் சேர்ந்து கலந்து வச்சுக்கலாம். நம்ம வாழைக்காவை இதில் தான் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு அதோட கரையெல்லாம் போய் நமக்கு ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம வாழைக்காயில் உள்ள தோலை எடுக்க போகிறோம். ஸோ இது இருக்கட்டும் ஒரு பக்கத்தில். இப்போ தோல் எடுத்துருக்கலாம். நல்ல விளைஞ்ச காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விளைஞ்ச காயாக வாங்கிக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் சின்ன காய் தான் கிடச்சிருக்கு. நல்ல பெரிய காயெலாம் இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் விளைஞ்சிருந்தால் போதும். நல்ல காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கத்தி வச்சு இப்படி நம்ம கட் பண்ணிக்கணும். பழத்தில் பற்றக்கூடாது. அதாவது தோலில் மட்டும்தான் படணும். அப்போ தான் நமக்கு தோல் மட்டும் உரித்து எடுக்கிறதுக்கு சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம அங்கே இங்கேயா கீரல் போட்டுக்கணும். போட்டுட்டு கத்தி வச்சே லைட்டாக நம்ம இலக்கி விட்டோன்னா அது வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த தோல் வச்சு துவரன்லாம் வைப்பாங்க. ஸோ இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து ஒரு கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சிக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் 3 வாழைக்காவும் தோல் எடுத்து போட்டாச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா ட்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது தெரிக்காது. ஸோ நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். கடையிலலாம் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக சீவி எண்ணெயில் போட்டுருவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிங் போர்டில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸோ 3த்தையும் வச்சிடலாம். வச்சுட்டு ரொம்ப உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை அந்த சாப்பிங் போர்டு ஃபுல்லாக இல்லை ஒரு கிச்சன் டவலோ டிஷ்யூ பேப்பரோ போட்டு நல்ல ஒத்தையாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா வேகும். ரொம்ப குட்டியாக ஸ்லைஸ் பண்ணணும். உங்ககிட்ட ஸ்லைஸாக இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் நல்ல தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மொத்துன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா நமத்து போயிடும் அது. ஸோ அதனால் நல்ல தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. தின்னாக ஸ்லைஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒத்தையாக எடுத்து நான் சாப்பிங் போர்ட்லேயே வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக்கிக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணலாம். கோகனட் ஆயில் உங்களுக்கு ஃப்ரை பண்ணால் பிடிக்கும்னா கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் குக்கிங் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போடணும். ஒன்று ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். போட்டதுக்கு உடனே மேலே வந்துடும். அப்போனா நமக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். மற்றதையும் நம்ம போட்டுடலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒன்று போட்டு பார்த்துடலாம். டக்குன்னு மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ கை உள்ளே பட்டுரும். நல்லா மெதுவாக பார்த்து போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும். இல்லாட்டினா ஒரு மாதிரி நமத்து போயிடும். ஸோ கொஞ்சம் சின்ன விஷயம்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு கடையில் வாங்குற மாதிரியே ரொம்ப சூப்பராக கிடைக்கும். பனானா சிப்ஸ் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறதா இருந்தால் நிறைய வாழைக்காய் பண்ண வேண்டாம். இதே மாதிரி ஜஸ்ட் 3 வாழைக்காய் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வரும். ஸோ தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியிலலாம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எண்ணெயோட அந்த சுறுசுறுப்புலாம் அடங்கணும். அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது டொங்குன்னு சவுண்டு கேட்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்னு அர்த்தம். சவுண்டு கேட்காம சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நேரத்தில் நமத்து போயிடும். கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதே மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணால் தான் நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கவனிச்சுக்கோங்க. இப்போ என்னோட சுறுசுறுப்புலாம் அடங்கிருச்சு. நான் எடுக்கிறேன். எடுத்து பிளேட்டில் போடும் போது நல்ல சவுண்டு கேட்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. டொங்குன்னு அது போட்டோன்னே சவுண்டு கேட்கணும். அதுதான் நமக்கு கரெக்டான பதம். ஸோ இப்போ எடுத்து நான் டிஷ்யூவில் வைக்கிறேன். ஸோ டிஷ்யூவில் வைக்காமல் நீங்கள் நார்மலாக பிளேட்டில் வச்சாலும் ஓகே தான். வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு
கொஞ்சம் லைட்டாக நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏர்டைட் பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நான் வந்து எல்லா பேட்சும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ லைட்டாக இதில் வந்து உப்பு வந்து நான் வந்து உப்பு பொடி வந்து போட போகிறேன். கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம்ல தண்ணியில், கொஞ்சமாக எடுத்து இப்படி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. பவுலில் ஏதாவது வச்சிங்கன்னா நீங்கள் வந்து குலுக்கிக்கலாம். நான் வந்து பிளேட்டில் வச்சுருக்கிறனால இப்படி வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்று எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஓணத்துக்கு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you for watching Foodie Choice.